ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சிறுதானிய மாவான கம்பு மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி முறுக்கு சுடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே வச்சு சுவையாக ஆரோக்கியமாக குழந்தைகளுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம நார்மலாக கம்பு மாவை வச்சு சாதம் கூடெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்க இது கம்பு மாவில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா குழந்தைங்க நல்லா இருக்குது இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் நான் இதை கூட கொடுத்துருக்குறேங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு சுவையான முறுக்கு கம்பு மாவு முறுக்கு சூப்பராக நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பொறுன்னு வாயில் வச்சாலே கரையிறது போல் அதிக எண்ணெயும் இல்லாமல் பாருங்கள். என் கையில் எண்ணெயெல்லாம் அதிகமாக வராதுங்க. நொறுக்குனாலும் எண்ணெய் வராதுங்க. நம்ம கடையில் வாங்குறது நம்ம இது போல் எடுத்து கையில் வச்சாலே கையெல்லாம் எண்ணெய் அப்பிக்குங்க. நல்லா பொறுப்பாகவும் இருக்குங்க. நல்லா சாஃப்டாக அது போலயே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் அதிக எண்ணெயும் இல்லாமல் இது போல் சிறுதானிய முறுக்கு நம்ம செய்யலாங்க. நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.